அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேக் ஆன் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் 2 வீடியோஸ் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதோட ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. அதை தொடர்ந்து நம்ம வந்து அடுத்ததாக ஒரு கண்டென்ட் போட போகிறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் 2024 இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் இந்த சம்மர் டைம் அப்படின்னு வந்தாலே ஐபிஎல் தான். ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்ஸில் டோனி வந்து அடுத்த வருஷம் ஐபிஎல் விளையாட மாட்டாரா? ஆர்சிபி கப் அடிக்குமா, கப் அடிக்காதா? ஈசாலா கப் நம்தே ஆகுமா, ஆகாதா? அப்படின்னு பல எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் இந்த சீசன் ஆரம்பிச்சது. இதுக்கு நடுவில் ஒரு செமையான சம்பவம் நடந்தது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விமென்ஸ் ஐபிஎல் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி கப் அடிச்சுட்டு, ஓகேங்களா? அதில் கேப்டன்சி யாருன்னா ஸ்மிருதி மந்தனா அப்படிங்கிறவங்க தான் கேப்டனாக இருந்தாங்க. அதை தொடர்ந்து பயங்கர ட்ரோல். 16 வருஷம் வந்து காத்து கிடந்து லேடிஸுக்கு அந்த கப்பு இது பண்ணணும்னு நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கபடி குழு படத்தோட டெம்ப்ளேட்லாம் போட்டு பயங்கரமாக போட்டு வச்சு செய்யு செஞ்சுட்டானுங்க. ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியாவிலேயே வச்சு செஞ்சுட்டானுங்க. எந்த அளவுக்குன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுங்கிற ஐபிஎல் டீமோடைய அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்லே வந்து ஆர்சிபியை பங்கமாக கலாச்சிருப்பானுங்க. ஓகேங்களா? ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்படிங்கிற அந்த டீமை பங்கமாக கலாச்சிருப்பானுங்க. அந்த அளவுக்கு ஆர்சிபியோட இம்பாக்ட்ஸ் அதிகம். காரணம் என்னன்னா, விளையாடும் போது ஸ்லெட்ஜ் பண்றது தப்பு இல்லை, ஆனால் ஸ்லெட்ஜிங் மட்டுமே பண்றது அப்படிங்கிறது வந்து ஆர்சிபிக்குன்னு உரித்தான ஒரு பாணி. ஓகேங்களா? நியாயமா ஒரு விளையாடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து விளையாடுறோம், ஜெயிக்கிறோம், தோக்குறோம் அப்படின்னா சட்டிலாக இருந்துட்டு போயிடலாம். ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் சட்டிலாக பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஓவர் ஆர்கியூமெண்ட், ஓவராக அக்ரெசிவ் ஆகுறது, ஜெயிச்சுட்டா அப்படியே ஓன்னு இது பண்ணுறது பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஒரு சிலர் வந்து அதை வேடிக்கையாகவும் எடுத்துப்பாங்க, ஒரு சிலர் வந்து அதை உற்சாகமாக எடுத்துப்பாங்க. ஆனால் இவங்க பண்ணுறது வந்து அவ்வளோ அஃபென்சிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். டேரெக்டாக எதுவும் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐபிஎல்ல இந்த கொஞ்சம் மோஸ்ட் அக்ரெசிவான டீம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தான். ஓகேங்களா? அதிக ரன்னுடைய டார்கெட்டை அடித்ததும் அவனுங்க தான், லீஸ்ட் ரன் அடித்ததும் அவனுங்களாம் அப்படின்னு இருந்த அந்த மித்தை உடைச்சது எதுனா எஸ்ஆர்ஹெச். ஓகேங்களா? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் வந்து ஹையஸ்ட் டார்கெட் அவங்க வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஏதோ 232, 227 அந்த மாதிரி ஏதோ ஹையஸ்ட் ரன் வந்து 20 ஓவர்ஸில் வந்து 200 கடந்து அடிச்சு அந்த சாதனை வந்து எஸ்ஆர்ஹெச் பண்ணிடுச்சு. அந்த அளவுக்கு பயங்கர ஒரு இதாக 200ங்கிறது ஏதோ ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு அப்படின்னு. அதாவது ஜெயிக்கவே முடியாத மேட்சை ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரியும், ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய மேட்சை கூட ஜெயிக்கவே முடியாத மாதிரி கொண்டு போகிறதுங்கிறது ஐபிஎலோட இது. அது வந்து அதை பற்றி நான் சொல்கிறத விட ஷவர்மா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோடைய ஸ்னீக் பிக் இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகல. ஆனால் அந்த ஸ்னீக் பிக்கில் அவ்வளோ அழகாக இந்த மாதிரி ஐபிஎல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் இந்த ஒரு விஷயத்தை வந்து பொதுவாகவே ஒரு ப்ரீமியர் லீக் மேட்ச்லாம் எப்படியெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் அது கன்சிடர் செய்யப்படும் அப்படிங்கிறத பற்றி அந்த படத்தோடைய அந்த ஸ்னீக் பிக் வந்து சொல்லியிருக்குது. அதோடைய இது டிஸ்கிரிப்ஷன், அதோட லிங்க் வந்து நான் கார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்க்குறவங்க போய் பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ நீ என்ன இது திடீர்னு இதில் பேசுகிற அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்தது. பிளே ஆஃப்க்கு குவாலிஃபயர்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. ஓகேங்களா? பிளே ஆஃப்க்கு குவாலிஃபயர். ஓகேங்களா? அந்த பிளே ஆஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்க அந்த மேட்ச்சில் எதிர்பாராத விதமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துருச்சு பெங்களூரில். ஓகேங்களா? சின்னசாமி ஸ்டேடியம் தானே பெங்களூரில் விட்டோம். அப்போ வந்து சென்னை ரசிகர்கள்லாம் பயங்கர ஏமாற்றத்தோட போயிட்டாங்க. மிகுந்த ஏமாற்றம், தோத்துட்டோமே அப்படின்ட்டு. அவங்க போக்கில் விட்டுருக்காங்கல்ல. இந்த ஆர்சிபியில் இருக்கணும் ஓவர் ஸ்லெட்ஜ் பண்ணி அந்த கிரவுண்டில் இருக்கிற பிளேயர்ஸும் ஸ்லெட்ஜு, இவங்க ஆடியன்ஸும் ஸ்லெட்ஜு. என்னென்ன சொன்னீங்கடா ஆர்சிபியை, என்னென்ன சொன்னீங்கடா என்னென்ன சொன்னீங்கடா. ஆனால் நம்ம ஆளுகளும் சும்மா இல்லை, ஆர்சிபிக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு ஃபேன் கேர்ளை வந்து பங்கமாக கலாச்சி விட்டானுங்க. ஈசாலா கப் நம்தே தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது உடனே நம்மளால இருந்து ஒருத்தன் கொக்கோ கோலா கப் எடுத்துருந்தாமா அப்படின்னு சொல்லி கலாச்சானுங்க. இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவனுங்க என்னன்னா அதோட தரமட்டமாக இறங்கி செஞ்சுட்டானுங்க இந்த பெங்களூரில் இருக்கிறப்ப சில ஆடியன்ஸு. அப்புறமா சரி இதை வந்து ரொம்ப பெருசுப்படுத்திக்க வேண்டாம்னு அப்படியே விட்டுட்டானுங்க. சரி, பிளே ஆஃபில் செலக்ட் ஆகிட்டானுங்க ஆர்சிபி. யாரோட மேட்ச் அப்படின்னு பார்த்தா ராஜஸ்தான் ராயல்ஸோட. ஓகேங்களா? ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆல்ரெடி ஆர்சிபி மேலே பயங்கரமான வன்மத்தில் இருந்தாங்க. அதுலேயும் அந்த சீசனில் ஃபஸ்ட்டு மேட்ச் வர்றப்பே பயங்கரமாக ஒரு மீம் டெம்ப்ளேட் போட்டு கலாச்சு அந்த நாள்லேயே அந்த மேட்ச் அவனுங்க ஆர்சிபி ஏதோ கடிச்சானுங்க. ஓகேங்களா? ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போ திரும்ப வந்தால் சும்மா விடுவானுங்களா? வச்சு செஞ்சுட்டாங்க. ஜெயிச்சுட்டு பிளே ஆஃபில் வந்து ஃபைனல்ஸுக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ தலைவன் வந்து ஆர்சிபியை வச்சு எனக்கு என்ன கலாய்ச்சானுங்க தெரியுமா? அதுலேயும் ஹைலைட் என்னன்னா, துஷார் பாண்டேன்னு சொல்லி யாரோ பிளேயர் நினைக்கிறேன், சிஎஸ்கேயோட பிளேயர் தான் நினைக்கிறேன், ஏதோ தேஷ்பாண்டே ஏதோ சம்திங் அவங்க பேர் வரும். அந்த பிளேயர் வந்து ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தாரு. பெங்களூர் காண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு என்னன்னா ரயில்வே ஜங்ஷன் ஃபோட்டோ கீழே மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி நாட் ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாட்னு வச்சு ஏதோ சம்திங் ஒரு ஸ்டேட்மெண்ட். அது எனக்கு லிட்டரலாக பார்க்கும்போது பயங்கரமாக எப்பிட்டோமிக்காக இருந்துச்சு. அது ஒரு கிரிக்கெட் பிளேயரே வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி ஸ்டோரி போட்டிருக்காரு அப்படின்னா வேற லெவலில் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பிளேயர்ஷிப், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்லாம் இந்த மாதிரி எந்த அளவுக்கு அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்கிறத பயங்கரமாக அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள்லாம் சும்மா இல்லாமல்
இதுலேயே ஹைலைட் என்ன, பெங்களூர்காரனே வந்து செலிப்ரேட் பண்ணுறான், அதை ஆர்சிபியோட தோல்வியை செலிப்ரேட் பண்ணுறான். அப்போ பயங்கரமான ஒரு கொந்தளிப்பு. எந்த அளவுக்குன்னா, இந்த அவுட்டுன்னு சொல்லுவாங்களே, ராக்கெட் இது மாதிரி அவுட்டுன்னு சொல்லுவாங்களே, சட்டுன்னு மேலே போய் அடிக்குமே வான வெடிக்கை, அதெல்லாம் வச்சு பயங்கரமாக கொண்டாடினானுங்க. ஏன் 17 வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் ஆர்சிபி அப்படிங்கிற இது டீம் வந்து ஒரு கப்பு கூட ஜெயிக்கல. ஆனால் அவனுக்கு என்னமோ ரொம்ப திமிரா இருக்கிறது. ஒரு டீம்னா ஒரு விளையாட்டில் கவனம் செலுத்தணும், விளையாடுறவங்களே வந்து போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறது. நல்ல பிளேயர்ஸை வந்து கரெக்டாக அவங்க சூஸ் பண்ணணும். இப்போ பேட்டிங் கரெக்டாக வச்சுருந்தா என்ன பிரயோஜனம், ஃபீல்டிங் நல்லா வச்சுருக்கணும், ஃபீல்டிங்கில் நல்லா மணக்க தெரியணும். எடுத்தோடனே வந்து நான் ரன் அள்ளி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு இவங்களுக்கு என்ன ப்ளஸ்னா, ஃபீல்டில் ஃபஸ்ட்டு இருந்தால் தான் அவங்க சேஸ் பண்ண முடியும். எடுத்தோடனே பேட்டிங்கில் சேஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம், ஃபீல்டிங்கில் கொட்ட விட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயிங் தான். ஆனால் அதுக்கு வந்து சரி கட்டுறதுக்கு இப்போ வந்து இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதாக போச்சு. விராட் கோலி அவர்கள் வந்து கேப்டனாக இல்லாமல் பிரெண்டன் மெக்லம் கேப்டனாக இருந்தது. ஐ திங்க் அவர் தான் நினைக்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸில் விளையாண்ட ஒரு டேவிட் வார்னர்லாம் இல்லை, வேறு பிரெண்டன் மெக்லம் தான் சொன்னாங்க. எனக்கு தெரில எந்த பிளேயர் இது கேப்டனாக இருக்காங்கட்டு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸில் ஓப்பனிங்கில் இருந்த ஒரு பேட்ஸ்மேன் தான் கேப்டனாக இருந்ததாக சொன்னாங்க. ஏபி வில்லியர்ஸ் வந்து இப்போ ஐபிஎல் இல்லை, விராட் கோலி மட்டும்தான் அதில் இருக்காரு பிளேயரா. ஓகேங்களா, விராட் கோலி கேப்டனாக இல்லைன்னு சொல்லும்போது அப்பாடா இப்போ ஆர்சிபிக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வரப்போகுதுரா அப்படின்னு அந்த ஹாப்பி மூடில் தான் நம்ம வந்து படம் ஐபிஎல் பார்க்குறோம். ஓகேங்களா, ஏன்னா கோலியோட கேப்டன்சினா அவர் வெறும் பேட்ஸ்மேன் தான். ஓகேங்களா, கேப்டன்சி நாலேஜ் வந்து கண்டிப்பாக தலைவனுக்கு கிடையவே. ஏன்னா ஓப்பனாகவே சொல்கிறேன், இது வந்து அவர் நல்ல பிளேயர் தான், ரெக்கார்டு அடிக்கிறாரு, வேர்ல்டு கப்ல டெஸ்ட்டு ஒன் டே எல்லாத்துலேயுமே ரெக்கார்டு வச்சா மட்டும் பத்தாது. ஒரு அணி ஜெயிக்கிறதுக்கு ஒரு அணியோட அணியாக சேர்ந்து விளையாடுறதுக்கு பேர் தான் விளையாட்டு. இவர் மட்டும் தனியாக எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து விளையாட்டை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் வளர்த்து விடுறது தானப்பா நாகரிகம். அப்போ டோனி மட்டும் என்ன கிழிச்சிட்டாரு. யுவராஜ் சிங்கோட அப்பாவே வந்து டோனியை பார்த்து சொல்கிறாரு, என் பையனோட கரியரை க்ளோஸ் பண்ணது நீ தான், சாகிற வரைக்கும் அதை நான் மறக்க மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன்ட்டு யுவராஜ் சிங் அப்பா டோனியை பார்த்து சொன்னதை வந்து இதே சோஷியல் மீடியாவில் இதே மீடியாவில் தானப்பா அது வந்து பரவணிச்சு அப்படின்னு கேட்டால், டோனியோட பக்கத்துலேருந்து பார்த்தா எனக்கு விளையாட்டில் ஜெயிக்கணும், அதுக்கு இன்னென்ன பிளேயர்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பிசிசிஐயில் அடித்து அப்பீல் பண்ணி கடைசியில் அதை செஞ்சார்ல, அதை நிகழ்த்தினார்ல. ஐசிசி டிராஃபிஸ் வந்து இந்தியாவில் வந்து இப்போ வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அது டோனியும் ஒரு முக்கிய பங்கு தானே. அது மாதிரி நம்ம ஒரு விஷயத்த ஒரு ஸ்டெப்பனாக செய்யும் பொழுது, ஒரு அரகண்டாக நம்ம இருக்கிறப்ப அதை நிகழ்த்தியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் வர்றப்ப அதை நிகழ்த்திட்டு அதுக்கான காரணத்தை நம்ம சொன்னால் யாராக இருந்தாலும் ஏற்றுப்பாங்க. ஆனால் இவங்க அதுவும் செய்யாமல் ஒரு மாதிரி மனம் போகிற போக்கில் பண்ண கேப்டன்சி வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியல. ஆனால் ஒரு நல்ல பிளேயராக விராட் கோலி வந்து சூப்பர். ஆனால் ஒரு நல்ல கேப்டனாக வந்து விராட் கோலியால் இருக்க முடியாது, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அதுவும் இன்னொரு டீமில் இருக்கிறவனை ஸ்லெச் பண்ணுறவன் நல்ல கேப்டன்சியில் இருக்கவே முடியாது. உதாரணத்துக்கு தன்னோட சீனியர் பிளேயரான கௌதம் கம்பீரையே வந்து ஒரு மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தின விதம் இப்போ வந்து கட்டி பிடிச்சிட்டு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு இருந்தாலும் அது அப்போ அந்த டைமில் செஞ்சது தப்பு தான். ஆனால் தன்னோட டீம் பிளேயர் ஏதோ பேசிட்டாங்கிறதுக்காண்டி தன்னோட சீனியர் எழுத்து பண்ணது ஆஸ் அ பிளேயராக ஓகே. ஆனால் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒரு செலிபிரிட்டியாக பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த மாதிரியெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்க தேவையில்லையே அப்படின்லாம் தோணி இருந்துச்சு. எனிவே ஆர்சிபி இனிமேல் கப் அடிக்கணும்னா இனிமேல் அடுத்த வருஷம் போராடணும். அப்படி இல்லைன்னா அடுத்த விமன்ஸ் ஐபிஎல் அதில் வந்து ஸ்மிருதி மந்தனாவோட கேப்டன்சியில் இருந்த அந்த டீம் திரும்பியும் ஃபார்முக்கு வந்து அந்த ஆர்சிபி பெங்களூருவில் 2வது ட்ராஃபியை இது பண்ணி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ கொலை வன்மத்தோட நீ இதுனா எனக்கு ஐபிஎல்லே சுத்தமாக பிடிக்காது. ஆனால் நான் இந்த ஆர்சிபியை பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, தோல்வியே அடைஞ்சாலும் அப்படியே அசராமல் நிற்கிறானுங்க, கெத்தாக நிற்கிறானுங்கன்னு பார்க்கும்போது ஒரு சில இடத்துல வைத்து எரியுது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு லெசன் அது. நம்ம வந்து ரொம்ப அதுக்கு ஓவராக ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் முயற்சி பண்ணணும், ஆனால் தனி மனுஷனோட முயற்சியில் தான் ஜெயிக்கணும்னு இல்லை, கூட்டு முயற்சியாக பண்ணணும். இது வரைக்கும் நம்ம என்னென்ன தப்பு பண்ணோம், இனிமேல் அந்த தப்பு பண்ணாமல் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஃபேன்ஸுக்கு இருக்கிற பேஷன்ஸ் வந்து அந்த பேஷன்ஸ், நம்ம டீம் வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷனில் ஒரு டீமை நம்ம வந்து இருக்கிறோம். ஆனாலுமே அந்த ஃபேன் வந்து அந்த ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா உண்மையாகவே அந்த ஃபேன்ஸுக்கு இருக்கிற பேஷன்ஸ், நம்ம தலைவன் என்னைக்காக இருந்தாலும் நம்ம ஜெயிப்பாண்டா அவனுக்காக நம்ம நிற்போண்டா, தோத்தாலுமே நான் அவன் கூட நிற்கணும்னு நினைக்கிறேன். அந்த உண்மையான ஃபேண்டம் இருக்குது பார்த்தீங்களா. சென்னை சூப்பர் கிங்ஸை விட ஆர்சிபி ஃபேன்ஸ் கம்மி தான். ஆனால் அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் கம்மியாக இருந்தாலும் உண்மையாக இருக்கிறானுங்கள்ல, அந்த ஃபேண்டம்க்கு முன்னாடி இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேண்டம் நிற்க கூட முடியாதுங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நானுமே ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான். ஓகேங்களா, ஒரு சிஎஸ்கே ஃபேனாக நான் இப்போ அந்த சிஎஸ்கே ஷர்ட் போட்டு கூட நான் இந்த வீடியோ பேசியிருக்கலாம். ஆனால் அப்படி பேசினா நல்லா இருக்காது. ஒரு ஜென்ரலாக பார்க்குற ஒரு ஆடியன்ஸாக நான் வந்து இந்த இடத்துல பேசுகிறேன். எனக்கு ஐபிஎல் பிடிக்காமல் போனதுக்கும் சில பர்சனல் ரீசன்ஸ் இருந்தது. ஆனால் இந்த நிகழ்வை பார்க்கும்போது திரும்பி நான் ஐபிஎல்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். ஓகேங்களா,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.